السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وادخلني مخرج صدقكم واخرجني مخرج صدقكم واجعلني من لدنك سلطانا نصيرا. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الجماعة بركة والعذاب فرقة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வுலகத்திலே வாழுகின்ற மனிதனுடைய தனிநபர் வாழ்வு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு சரியான உணவு, உடுத்த உடை, இருப்பதற்கு உறைவிடம், இவை மூன்றும் கிடைத்தால் ஒருவன் வாழ்விலே நன்றாக இருக்கின்றான், சிறப்பாக இருக்கின்றான் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் சிறந்த முறையில் இருக்கின்றார்கள். அந்த நாட்டுடைய அரசரோ தலைவரோ சிறந்த முறையில் மக்களை வழிநடத்துகின்றார், பார்த்து கொள்கிறார் என்று சொன்னால் இவை இருப்பதோடு சேர்ந்து அவர்களுக்கு வணக்க வழிபாடு செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல், அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுக்கு எந்த விதமான தடையும் விதிக்காமல், அவருடைய வாழ்விற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு அரசு பார்த்து கொள்கின்றதோ அந்த நாட்டுடைய தலைவர் சிறந்தவராகவும் பண்பாளராகவும் இருக்கிறார்கள் என்று கருதப்படும். இதற்கு உதாரணமாக மதீனா ஷரீஃபிலே பெருமானாருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழ் மதீனா நகரம் வந்த பொழுது அந்த மதீனா நகரை சுற்றியுள்ள யூதர்கள் பெருமானாருடைய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவராக வந்துவிடுகின்றார்கள். அந்த யூத மதத்தினருக்கும் இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள். நீங்கள் எல்லா வகைகளிலுமே இந்த அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதே போல உங்களுடைய வணக்க வழிபாடு விஷயங்களிலே வணக்க வழிபாடுகளிலேயும் நீங்கள் வழிபடக்கூடிய ஆலயங்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதே போல அந்த மதீனா நகரிலே வசித்து கொண்டிருந்த யூதர்கள் பன்றியுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடியவராக இருந்தார்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். உங்களுடைய உணவுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்பட மாட்டாது.
மற்றும் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு உங்கள் உடைமைகளுக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள், ஒரு ஒப்பந்தம் போடுகின்றார்கள். இந்த 3 விஷயத்திலே எந்த நாடு சரியாக நடந்து கொள்கின்றதோ அந்துடைய அரசன் சிறந்தவராகவும் ஆட்சியாளர் சிறந்தவராகவும் இருக்கின்றார்கள் என்று நாம் கருதி கொள்ளலாம். ஆனால் இன்றைய இந்தியாவிலே இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சாரார் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட சாராருடைய கொள்கை கோட்பாடுகள், அவர்களுக்காகவே வகுத்து கொண்ட உணவு திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வழிகளிலுமே குறிப்பாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்க வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக எல்லா விதத்திலேயுமே எப்படி பெருமானார் அவருக்கு பன்றி இறைச்சி சாப்பிடுவதை அனுமதித்தார்களோ, ஆனால் இன்று அவர்கள் மனித வாழ்விலே நாம் சராசரியாக சாப்பிடக்கூடிய மாட்டு இறைச்சி போன்றவற்றை கூட சாப்பிடக்கூடாது. குறிப்பாக பண்டிகை காலங்கள், நவராத்திரி போன்ற அவர்கள் விசேஷம் வந்துவிட்டால் ஆடு கோழி கூட அறுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமை. தற்போது டெல்லியிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு, நீங்கள் எங்கள் தெருவிலே வசிக்க வேண்டும் என்று சொன்னால் மீன் கோழி போன்ற வஸ்துக்களை கூட இங்கு சாப்பிடக்கூடாது என்று கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எல்லா இடத்திலேயுமே அவர்கள் சார்ந்த அரசு எங்கெங்கெல்லாம் வசிக்கின்றதோ அப்பொழுது இந்த சிறுபான்மை சமுதாயத்தினை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை சமுதாயத்தை எந்த விதத்திலேயுமே நிம்மதியாக வாழ விடக்கூடாது என்பதற்காக உணவு முறைகளிலேயும் அவர்கள் எந்த வழிபாட்டு தலங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த வழிபாட்டு தலங்களை குறிவைத்தவராக ஒவ்வொரு இடத்திலேயுமே அந்த இடத்தில் அவர்களுக்குள்ள விக்கிரகங்கள் இருக்கிறது என்று ஒரு தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து வழிபாடு செய்வதை கூட நிம்மதியில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது பெருநாள் நேரத்தில் கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம், உத்தரப்பிரதேச அரசு உங்கள் பெருநாள் தொழுகையை பள்ளி வாயிலை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், கூட்டம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வீதிக்கு வந்து தொழுகை நடத்தினால் யார் தொழுது கொள்கின்றார்களோ அவருடைய பாஸ்போர்ட்டுகளை நாம் ரத்து செய்து விடுவோம், அவர்களுடைய ஓட்டு உரிமங்களை நாங்கள் முழுமையாக ரத்து செய்து விடுவோம் என்று வன்மையான சட்டங்கள். அவர்களுடைய வணக்க வழிபாட்டு தினமான போகி போன்ற பண்டிகையில் வெள்ளிக்கிழமை வந்ததினால் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவை பள்ளி வாயிலேயே நடத்தக்கூடாது, உங்களுடைய வீட்டுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மத வழிபாட்டு சுதந்திரம் இந்த நாட்டிலே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் சொன்னார் அல்லவா, ஒரு கலவரம் ஏற்படுகின்ற பொழுது அவருடைய ஆடையை வைத்தும் தாடியை வைத்தும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் யார் கலவரம் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தார்கள். தன் உடுத்துகின்ற ஆடைகள் கூட நிம்மதியாக இந்த உள்ள இந்தியாவிலே வாழ முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய ஷரியத்தை, அதாவது பொதுவாக ஒரு இன அழிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டிலே ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4 விதமான திட்டங்களை கொள்வார்கள். ஒன்று, அந்த சமூகத்தை இனத்தையே அழித்து விட வேண்டும், அல்லது அவர்களுக்குள்ள சிறப்பு அந்தஸ்துகளை ரத்து செய்ய வேண்டும், மூன்றாவதாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்க வேண்டும், நான்காவதாக அவர்களை நாடு கடத்த வேண்டும். இது போன்ற கொள்கையைத்தான் பெரும்பாலும் எல்லா நாடுகளிலுமே தீவிரத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்களை அடக்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். இதே போலத்தான் இந்தியாவிலே இந்த 4 கட்டுப்பாடுக்கு கீழே தான் இஸ்லாமிய சமூக மாநிலம் என்று சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370வது சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவை இது போன்ற சட்டப்பிரிவு மணிப்பூர், நாகாலாந்து போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாநிலம் இது போன்ற சிறப்பு அந்தஸ்தை பெறக்கூடாது என்பதற்காக அவருக்கு இந்த சட்டத்தை ரத்து செய்கின்றார்கள்.
ஒரு மாநிலத்திலே அவர்களுக்காக இருக்கக்கூடிய உரிமைகள், இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய நம்முடைய உரிமை என்று சொன்னால், நம்முடைய ஷரியத்து பிரகாரம் நமக்கு மார்க்கம் எத்தகைய சட்ட திட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றதோ அந்த ஷரியத்து பிரகாரம் வாழ்வதுதான் நமக்கு வாழ்க்கை கற்றுத் தந்திருக்கிற இஸ்லாம் உரிமைகள். ஆனால் இந்த ஷரியத்தை இந்த இந்திய திருநாட்டிலே முறையாக பின்பற்றக்கூட முடியாத சூழ்நிலை. இஸ்லாமிய சமுதாயத்திலே முத்தலாக் என்று ஒன்று இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டுமா பயன்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய உலமாக்களுடைய கருத்து. ஆனால் அப்படி ஒரு சட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை ரத்து செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை, அதாவது சராசரியாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே முஸ்லீம் அல்லாதவருக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை சட்டத்திட்டங்களையும் முஸ்லீம்கள் மீது திணிக்கப்பட வேண்டும் அப்படி என்ற கொள்கையை கோட்பாடை கொண்டு இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டில் குற்றவியல் பிரிவில் கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கின்றது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கின்றது. விபச்சாரம் குற்றம்தான். ஆனால் மும்பை போன்ற மாநகருக்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் விபச்சாரம் அங்கீகரிக்கப்படுகின்றது. 1000 ஏந்தி செல்வது ஒரு தீவிரவாதம் தான். ஆனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் குருவாள்கள் வைத்துக் கொள்வது அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழங்கப்படுகின்ற ஒரு சில சட்டங்கள், சிறப்பந்தஸ்துகள், திருமணம், சொத்துரிமை, இது போன்ற ஒரு வாரிசு உரிமை, இது போன்ற விஷயத்தை கூட பறிக்கப்பட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நம்மைக்கு கண்கண் கொட்டிக்கிட்டு இருக்கின்றது. இப்படி மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வக்ஃபுடைய திட்டங்களை பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக, எல்லோருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்காக, என்னென்ன நல்ல காரியம் செய்வதற்காக தனவந்தர்கள், பெரிய கொடைவள்ளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட வக்ஃபு செய்து இந்த பொருள்களை இந்த காரியத்திற்காக செய்ய வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃபு சட்டத்துடைய விஷயத்தில் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் வக்ஃபு நிலையம் இருக்கின்றது. இராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்ததாக இந்த சொத்து இருக்கின்றது. இஸ்லாமியர்களை நாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்களை இந்த நாட்டுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் சிஏ என்ற சட்டம் கொண்டு வருவது போதாது, என்ஆர்சி என்ற சட்டம் கொண்டு வந்தது போதாது. இது போன்ற வக்ஃபு சட்டங்களை கொண்டு வந்து எந்த இடத்திலே வக்ஃபிலே இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கின்றதோ, எந்த இடத்திலே வக்ஃபுடைய கட்டுப்பாட்டிலே இஸ்லாமிய மதரசாக்கள் இருக்கின்றதோ, எந்த இடத்திலே வக்ஃபுடைய இடத்திலே பெரிய பெரிய அதாவது ரொம்ப லேண்ட் வேலியுள்ள இடம் இருக்கின்றதோ இவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு இன்று வக்ஃபுடைய மசோதா நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைவேற்றப்பட்டு விட்டாலும் இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நமக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலேயும் ராஜ்யசபாவிலேயும் எண்ணற்ற பல எம்பிக்கள் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது குரல் கொடுத்தும் கூட அவருடைய எண்ணிக்கை அடிப்படையிலே அவர்கள் சார்ந்த கட்சியுடைய எம்பிக்கள் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக அவர் நிறைவேற்றி விட்டார்கள் என்ற ஜமாஅத்துல் உலமாக்கள் கூட தமிழகத்திலே வருகின்ற 13ஆம் தேதி எல்லா மாவட்டத்துடைய தலைநகரிலேயும் இந்த வக்ஃபுடைய சட்டத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவையெல்லாம் இந்த நாட்டில் வாழ்கின்ற பொழுது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அதாவது இனி இந்த நாட்டிலே நம்முடைய கொள்கையோடு, நம்முடைய கோட்பாட்டோடு மிகமாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியை ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்திலேயும் வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்திவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற மோசமான நிலை ஏன் வந்தது அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற நிலை, இவ்வளவு மோசமான நிலைமை வந்துவிட்டது. இந்த நிலைமையை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பல்வேறு உலமா பெருமக்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் பல்வேறு கொள்கையை கொடுத்தா கூட, அவர் சொன்னால் கூட, இரு திட்டங்கள்
இரு திட்டங்களை நாம் மும்முரமாக எடுத்து நடந்தால் மட்டும்தான் இதை நாம் சாதிக்க முடியும். இதை போன்ற கொடூரமான முயற்சிகளை நாம் விட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒன்று, அரசியலிலே நாம் இருக்க வேண்டும். அரசியல் இது என்று சொன்னால், இன்று எப்படி ராஜ்யசபாவிலும் பாராளுமன்றத்திலும் அதிகமான எம்பிக்கள் இருப்பதன் காரணமாக இந்த திட்டத்தை வகுத்தார்களோ, அந்த இடத்திலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலே அரசியல் செய்து மேலே வர வேண்டுமோ அத்தகைய பொறுப்புகளிலேயுமே இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேறுவதை கொண்டுதான் இந்த அரசாங்கத்திலே நம் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, அரசியல் சார்ந்த அரசு பதவிகளிலே, உயர் பதவிகளிலே, IAS, IPS, IFS போன்ற நீதித்துறை போன்ற பொறுப்புகளிலே, இந்த இரண்டு பொறுப்புகளிலேயுமே நாம் வந்தால்தான், நாம் அங்கே இருந்தால்தான் இந்த போன்ற மோசமான திட்டத்தை ஒருங்கிணைக்க முடியும். ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட நான் பேச்சுவாக்கில் அரசியல் சம்பந்தமாக பேசியிருந்தேன். அப்பொழுது கூட ஒரு சில மக்கள் பேசிக்கொண்டார்களாம், என்ன ஆலிம்சா அரசியல் பேசுகிறாங்களே அப்படின்னு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது அரசியல் என்பது வெவ்வேறு அல்ல. அரசியல் என்பது இஸ்லாம் அல்லாஹ் தந்த நமக்கு மாபெரும் உதவி. கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஆட்சி அதிகாரத்துடைய அந்த அரசியலுடைய பவரை தாய், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தாய் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே தன்னுடைய 40வது வயதிலே நுபுவத்துடைய பதவி அடைகின்றார்கள். கிட்டத்தட்ட 13 வருட காலம் மக்கமா நகரிலே இஸ்லாமிய ஏகத்துவ தொழுகையையும் மற்ற ஏனைய கடமைகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எந்த விதமான பெருமான அரசியலும் செய்யவில்லை. முழுக்க முழுக்க தாவத்துடைய வேலைகள், இஸ்லாமிய அழைப்பு பணியை, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை, இஸ்லாமிய கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய ஒரே பணியை மாத்திரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே 13 வருடங்கள் செய்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? வெறும் 100 சில்லறை பேர் மட்டும்தான் இஸ்லாத்திலே வந்தார்கள். கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கமா நகரிலே பெருமானாருடைய அழைப்பு பணி தோல்வி என்றே சொல்ல வேண்டும். என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம். வெளியரங்கத்திலே 2 ரக்காத்துகள் தொழுக முடியவில்லை. வெளிரங்கத்திலே சென்று பெருமானார் இஸ்லாத்திலே அழைப்பு பணி செய்ய முடியவில்லை. 3 வருட காலம் பெருமானாரை ஊரை விட்டு உணவு கூட கொடுக்காமல் ஒதுக்கி வைத்தார்கள். அவ்வளவு மோசமான பணி. அரசியல் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை மட்டும், இஸ்லாமிய அழைப்பு பணியை மட்டும், மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் எடுத்து சொல்லுகிறே நடந்த விதம். இப்பொழுது ஹிஜ்ரத் செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரை விட்டு வெளியே போகின்றார்கள். மதீனா நகருக்கு போகின்ற வழியிலே மனசு கேட்கவில்லை. காபத்துல்லாவை திரும்பி பார்க்கின்றார்கள். ஒரு கவலையோடு மோத்தோடு திரும்பி பார்க்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்கள் மதீனா ஷரீஃபிற்கு செல்கின்றீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய துஆவை ஓதிக்கொண்டே செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது நான் இங்கே மக்கமா நகர் என்ற ஒரு புனிதமான நகரத்தில் இருந்து வெளியேறுகின்றேன். மதீனா நகர் என்ற ஒரு புனிதமான உண்மையான சத்தியமான நகருக்கு நான் செல்ல இருக்கின்றேன். வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கேட்க சொல்கிறான், வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானா நசீரா. யா அல்லாஹ், உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு, உன்னுடைய மாபெரும் உதவியை கொண்டு எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் அரசியலை கேளுங்கள். அரசியல் என்று சொன்னால் நாட்டை ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு தோரணையை கேளு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. யா அல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய அதிகாரமிக்க இந்த சுல்தானை, அரசாட்சி, அதிகாரமிக்க பதவியை தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியமானவர்கள், நினைத்து பாருங்கள், இந்த அரசியல் மூலமாகத்தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனா மாநகருக்கு வருகின்றார்கள். 8வது வருடம் அல்லாஹ் அப்பொழுது பெருமானாருக்கு வாக்குறுதி கொடுத்தான், நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு மக்காவை திருப்பி தருவோம் என்று சொன்னார். பெருமானார் மதீனா மாநகருக்கு வந்தார்கள். 8வது ஆண்டிலே ஃபத்ஹே மக்கா என்று மக்காவுடைய வெற்றியை தந்தார். 9வது ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மாநகருக்கு மக்கா மாநகருக்கு ஹஜ் செய்ய செல்கின்றார்கள். எத்தனை பேர் தெரியுமா? 1,24,000 பேர். 100 சில்லறை நபர்கள் மட்டுமே மக்காவிலே இஸ்லாமத்துக்கு வந்த நிலையிலே எப்படி இந்த கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே வந்தார்கள். அந்த ஆட்சி அதிகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்தபோது தான், எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த அரசியலுடைய அமைப்பு, நாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரம் வந்ததோ, அந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் வெறும் 100 சில்லறை பேர் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு 1,24,000 நபராக மாறியிருக்காங்க என்று சொன்னால், இந்த ஆட்சி அதிகாரம் இந்த நாட்டிலே வந்தால்தான் நமக்கு ஒரு நிலையான அதிகாரம். அடுத்தவரிடத்திலே பிச்சை ஏந்து கொண்டு கையேந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நமது கைக்கு வந்துதான் இன்று ஆட்சி அதிகாரத்திலே இவர் கொள்கை வைத்து தந்தார்கள் அல்லவா? இஸ்லாமிய தாக்குதல்களை, இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்து தந்தவர்கள் இன்று இவர்கள் திட்டம் போட்டது அல்ல. 1925ஆம் ஆண்டு RSS இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட அன்றே போட்ட திட்டம் படிப்படியாக செயல்படுத்தினார்கள். அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு முடிவு தான் இஸ்லாமிய சமூகத்தை இந்த நாட்டை விட்டு விரலிக்க அளிக்க வேண்டும், அல்லது இந்த நாட்டிலே அவர்கள் படுகொலை செய்ய வேண்டும், அல்லது இந்த நாட்டிலே அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டு ரேஷன் கார்டுகளோடு இருக்கக்கூடாது, அவர்கள் நாட்டுடைய மக்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு NRC NPR போன்ற திட்டங்களை கொண்டு வந்து கடுகொடுக்க வேண்டும், அல்லது அவர்கள் மதத்தை பேரளவில்தான் பின்பற்ற வேண்டும், அகதிகளாக இந்த நாட்டிலே கேம்புகளிலே அடைக்கப்பட வேண்டும் என்ற தீவிரமான திட்டத்தை கொண்டு கிட்டத்தட்ட இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 100 வருடங்கள் ஆகின. இன்று இப்பொழுது நாம் ஒவ்வொரு நபர்களும் எதிர்ப்புகளை, போராட்டங்களை ஒவ்வொரு ஊர்களிலேயும் நாடாளுமன்றத்திலேயும் பள்ளிவாசலில் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்று சொல்லக்கூடிய அந்த உரிமை குரல் நாளையே மாற்றம் ஏற்பட்டு விடாது. நாம் ஜமாத்தாக ஒருங்கிணைந்து ஒரு சமூக போராட்டத்திலே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அரசியலமைப்பிலே, அரசியல் வர்க்கத்திலே, அரசியல் அமைப்பிலே அதிகாரம் வேண்டும் சொல்வார்கள். ஏன் உங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனாதிபதி ஜாய் ஹுசைன் இருந்திருக்கின்றார்கள், ஏன் இந்த நாட்டிலே APJ அப்துல் கலாம் இருந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, 1947 அதாவது குடியரசு அடைந்த 1950 75 வருடத்திலே வெறும் 2 ஜனாதிபதிகள், எத்தனை முதலமைச்சர் இருக்கின்றார்கள்? காஷ்மீரில் மட்டும்தான் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் இருக்கின்றார்கள். எங்காவது ஒரு துறை முதலமைச்சர் போடுவார்கள் பேருக்கு. கேரளாவிலே முகமது கோயா ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தார். எங்காவது அதிகாரமுள்ள பதவியில் இருக்கின்றார்களா? எங்கேயும் இல்லை. அப்படியே ஏதாவது அரசாங்கம் ஒரு இஸ்லாமிய நபரை அமைச்சராக ஒரு முக்கியமான போர்டுக்கு நியமித்திருக்கான்னு சொல்ல, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பான நிலைமை ஏற்படுகின்றது. இந்த பாதிப்பான நிலைமை எடுத்து அவரால் சுயமாக கொரோனாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சட்டசபையில் பேச முடியுமா? இவருடைய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க முடியுமா என்றால் இல்லை. எப்பொழுது சின்ன பண்ணமாக சிதை கொண்டு இருக்கக்கூடிய நாம், அதாவது வெக்கப்படணும் தான். அல்லாஹ் கடவுளே இல்லைன்னு சொல்ற கட்சியிலையும் முஸ்லீம் இருக்கான். எல்லா, அதாவது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியை எடுத்து பார்த்தோமாக்க எல்லா கட்சியிலுமே கொடி பிடிச்சி யார் நிற்பான்னா ஒரு தாடி தொப்பி போட்ட ஆளுநன். ஒரு காலத்தில் ஒரு இயக்கத்தில் இருந்தால் ஒருத்தன், அப்போ இருக்கும்போது தொப்பியே போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிருந்தவன் இன்னைக்கு டிவி விவாதத்தில் வந்து தொப்பியை கலட்டுவானா, தூங்க போதும் கலட்டுவானா இல்லைன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் சமுதாயத்திலிருந்து ஒரு ஆளை எடுத்து இஸ்லாமிய மக்களை எதிர்க்கக்கூடிய சொன்னால் நாம் ஒன்றுபட வேண்டும். பிரிந்து கிடந்தால் ஜமியா ஒற்றுமையின் கயிற்றை இஸ்லாமியர்கள் அரசியல் இயக்கம் வருகின்ற பொழுது எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது என்று சொல்வார்கள். இஹ்திலாஃபுல் உம்மா அஇம்மா ரஹ்மத்துல் உம்மா,
அதாவது உலமாக்களிடத்திலே மார்க்க அறிஞரிடத்திலே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அதிகமான நன்மைகள் என்று சொல்வார்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் என்ன கருத்தில் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட கருத்து வேறுபாடு இருந்திருக்கின்றது. எத்தனையோ சஹாபாக்கள் தந்தைக்கு மகனுக்கும் கூட பள்ளிவாயிலே பெண்கள் தொலை வரலாமா என்ற விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு கருத்து வேறு வந்திருக்கிறது. அபூபக்கர் தனக்கும் உமர் தனக்கும் ஒரு சில விஷயங்களில் கருத்துபாடு இருக்கிறது. கருத்து வேறுபாடு என்பது எல்லா மனிதருக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதே நேரத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால், இந்த முஸ்லாமிய சமுதாயம் ஒரு இன அழிப்பை சந்திக்க போடுகிறது சொன்னால் எல்லா விதமான கொடிகளையும் தூக்கிவிட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு முழக்கத்தோடு, எப்படி இன்று ஜமாஅத் உலமாக்களுடைய சபைதான் எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைக்கின்றதோ அதே போல இந்த எல்லா இயக்கங்களையும் எல்லா இயக்கங்கள் தலைவர்களும் தேர்தல் வந்துவிட்டால் நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை. ஜமாஅத் உலமா சபை ஆலிம்கள் எந்த இயக்கத்திற்கு ஆலிம்கள் உரிமைக்காக ஓட்டு போட சொல்கின்றார்களோ, எந்த எம்பிக்களை ஆலிம்கள் தேர்ந்தெடுக்க சொல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவது ஒவ்வொரு இஸ்லாமிய உள்ளத்திலேயும் எண்ணம் வந்தால். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் யார்? மௌலவி அகமது ஷா என்ற முதல் வகுப்பை கொண்ட ஒரு ஆலிம் தான் தலைமை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒவ்வொரு ஜும்மாவுடைய மெம்பர்களிலேயும் பல்வேறு உலமாக்களுடைய கரகோஷங்கள், தீவிரமான தாக்குதலான பயான்கள் மக்களுடைய இடத்திலே இந்த நாட்டில் சுதந்திர வேட்கை வேண்டும் என்று சொல்லி எத்தனை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அந்த ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய எண்ணம் யாருக்கு இருக்கு சொன்னால், தலைமைத்துவம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் உலமாக்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. அந்த உலமாக்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டோம் சொன்னால் நாம் ஒன்றிணைந்து விடுவோம். ஒருவேளை வீண்படியாக விடாப்படியாக என் தலைவர் தான் முக்கியம் எல்லா இயக்கத்திலும் பார்க்குவாங்க, அங்கே ஒரு ஆளுக்கா பிடிச்சி வந்துடுவான். சமீபத்தில் கூட ஒரு ஆள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினான், அங்கேயே ஒரு ஆளுக்கா கூப்பிட்டு வந்து சாப்பிடுவான். எல்லாம் ஆளுக்காக்கு ஒரு சில பேர் கூப்பிட்டா வந்துடுறாங்க. என்ன நல்லதா கெட்டதா போகலாமா வேணாமா ஒன்றும் தெரியல. அதெல்லாம் இல்லாமல் நான் விடாப்படியாக இப்படித்தேன்னு சொன்னால் இந்தியா சொல்லணும்ல 800 வருடம் இந்தியாவிலே இஸ்லாமிய ஆட்சி நடந்திருக்கின்றது. வெள்ளைக்காரன் வந்தால் இஸ்லாமிய ஆட்சி அகத்துனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஒரு 5 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாமல் நிலைமையில உட்கார்ந்துருக்கணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 50 லட்சம் இஸ்லாமிய பொதுமக்கள் ஒரு 10% உட்கார்ந்துருக்கோம். 8 to 10% ஏதாவது பார்க்க முடியுதா? ஒன்றும் முடியலை. நான் சொல்கிறோமே 800 வருஷம் உண்டு. இதே ஸ்பெயின் மாநகர் செயின் நாட்டில் 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அந்த நாட்டிலே சொல்லக்கூடிய உயர்ந்த மினாராக்களும் கோபுரங்களும் அவர் சொல்லக்கூடிய பாங்குகள் வானத்தை பிய்த்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. என்ன தெரியுமா நடந்தது? அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக, 2 வேறு கொள்கைகளில் கருத்து வேறு காரணமாக இலைகளே இந்த கொள்கை முனாஃபிக்குகள் பூந்து 2 பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி கடைசியில் முஸ்லிம்களை ஓட விரட்டினார்கள். சொல்லுவார்கள், ஒரு தெருவிலே 10 ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். ஒரு பெண் வந்து இங்கேயே நிலுங்க, நான் வீட்டில் போய் அருவா எடுத்துட்டேன்னு சொல்லி வைக்க வச்சுட்டு போட முடியல, ஒழிய முடியல, வந்து வெட்டி சாத்தாள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கோழையாக போய்விட்டார்கள். நாம் நிறுத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த ஸ்பெயினில் இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் மினாராக்கள் ஓங்கி இருந்ததோ இன்னைக்கு சர்ச்சுடைய கோபுரங்களாக மாறி இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொள்ளலாம், நம்மெல்லாம் இஸ்லாமிய தானே, நம்மை வைத்து மட்டும் இந்த முடிவை எடுத்துவிட முடியாது கண்ணியமானவர்களே. அதே போல ஈராக்கிலே மிகப்பெரிய மங்கோலிய தாக்குதல், தாத்தாரிகள் சொல்வார்களே, அங்கே ஈராக்குடைய மக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமாக, மக்களுக்கு மத்தியில் இருந்த வேற்றுமையின் காரணமாக கிட்டத்தட்ட தாத்தாரிகள் 1,06,00,000 இஸ்லாமிய மக்களை கொண்டு வைத்தார் என்று வரலாறு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு இன அழிப்புத்தான். இஸ்லாமிய பொக்கிஷமாக இருந்த வேதங்களின் கிதாபுகளின் மூடை கிடந்த அந்த ஈராக் நகரம் என்ன தெரியுமா?
அந்த தாத்தார்கள் இஸ்லாமுடைய வேதங்களுக்கு எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள். அந்த தஜ்லா நதிக்கரை பல மரமாக நிறம் மாறி கருப்பு நிறமாக ஓடிக்கொண்டிருந்து சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு கொடூர தாக்கு நடத்தினார்கள். இதே போல புகாரா நகரத்திலும் பல்வேறு அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்பொழுது ஒரு ஒற்றுமை என்ற விஷயத்திலே அவர்கள் பின்பார்க்காதன் காரணமாகத்தான். கண்ணியமானவர்களே, நீங்கள் என்ன இயக்கங்களில் இருந்து கொள்ளுங்கள், எந்த கொள்கையில் இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டால் எப்படி பள்ளிவாயை நோக்கி தொழுகை வருகின்றீர்களோ அந்த ஒரே நோக்கத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்திலே உலமாக்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டால் ஓரணியில் வாருங்கள், எல்லா கொடிகளும் தீர்க்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்ற கொடியை வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே நம் அதிகாரத்தை நாமே நிற்கு. தலைமைத்துவத்து தான் ஜனாதிபதி ஆக வேண்டும், பிரதமர் ஆக வேண்டும் என்றல்ல, அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் இது போன்ற ஒற்றுமை மிகப்பெரிய அவசியம். அதே போல இந்த ஒற்றுமையை மட்டும் நாம் சின்னாபின்னமாக்கிவிட்டால் மிகவும் பாதத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமைகள். இன்று நம்முடைய சமூக தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடைகளை என்ன சொன்னா, அந்த ஆள் வந்தால் நான் வரமாட்டேன், ஒரு மேடை கூப்பிட்டா கூட வரானா அப்போ போனப்படி என்னை கூப்பிடுங்க, நான் 2 பேரும் ஒன்றா வரமாட்டேன். ஏன் இந்த கருத்து வேறுபாடு? கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சன்றாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றோம் அல்லவா? நாம் பேசுகின்ற பேச்சு இந்த பனைக்குளம் ஜும்மா பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, இதே போல எல்லா உலமாக்களும் இந்த ஒற்று சுமையாக இந்தியா முழுவதும் சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் பல்கலைக்கழகம் முஸ்லீம் அந்த தொகுதியில் கூட ஒரு முஸ்லீம் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? மாற்று மத சகோதரை சேர்ந்து ஒரு வேட்பாளர், முஸ்லீம் 5 பேர் நிற்கிறாங்க. இதே போல் தமிழ்நாட்டிலேயும் நீ இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கியா? இல்லை, நான் அடுத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுப்பேன். இது என்ன பழக்கம்? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இந்து முன்னுடைய தலைவராக இந்த ராபமோகன் சொன்னார், எப்பா அவங்களாம் முஸ்லீம்கள், நம்ம அடிக்க தேவையில்லை, அவங்களே தொப்பி போட்டவங்க தொப்பி போடாதவங்க வேற ஆட்டு வேற ஆட்டான்னு சாட்சிக்கலாம்ப்பா. வெக்கமாக இல்லையா? அல்லாஹ் ஒருவனை இங்கே ஏற்றுக்கொண்டும் அல்லவா? இஸ்லாம் ஒரே மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? குர்ஆன் ஷரீஃபை நாம் ஒரு வேதமாக ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? கண்ணியமானவரை சிந்தித்து பாருங்கள். ஒரே காபத்துல்லாவிற்கு தொழுகின்றோம் அல்லவா? இந்த விஷயத்தில் மட்டும் பிரிவினைவாதம். கண்ணியமானவர்களே, இது போன்ற பிரிவினைகள் இல்லாமல் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய அதிகாரத்தை இந்த ஆட்சியை யார் வர வேண்டும் என்ற ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதியினர்கள் நாங்கள் நினைத்தாத்தான் இந்த ஏராளம் ஜெயிக்க முடியும் சொல்லலாம். ஒரு சில மாவட்டத்தில் இருக்க இன்னும் ஒரு சில தென் மாவட்டங்க நாங்கள் ஆட்சி நிறுத்த முடியும்னு சொல்கிறான். ஏன் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் சொல்ல முடியல? எல்லா கட்சியிலும் உட்காந்துருக்கேன், நீ சொல்லுங்கள், எவ்வளோ சொன்னாலும் சரி நெஞ்சில் பச்சை குத்தக்கூடிய அளவுக்கு கேவலமாக மாறிவிட்டான்னு சொன்னான். கண்ணியமான இவையெல்லாம் நீங்கிவிட்டு இஸ்லாம் உலமாக்கள் இந்த வக்கு மசாலாவுக்கு எதிராக உலமாக்கள் எத்தகைய சட்டத்திட்டங்களுக்கு போராட்டம் நடத்துகின்றார்களோ இன்று எல்லா இயக்கங்களும் வருகின்றார்கள். இதே போல தேர்தல் நேரத்திலும் நீங்கள் உலமாக்களுடைய கரத்தை வலுப்படுத்தி ஒன்றும் என்று சொன்னால் நிச்சயமாக இது சமுதாயம் அடுத்தவர்கள் கையேந்தாமல் நிச்சயமாக இது போன்ற மோசமான சட்டத்திட்டங்களை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்மால் முடியும். அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் தன் உலகத்திலிருந்து பெருமானாருக்கு எப்படி உதவியை கொடுத்தானோ அதே உதவி நமக்கு தருவான். இந்த ஒரு விஷயம். இரண்டாவதாக அரசு சார்ந்த ஆட்சியாளர்கள், ஐபிஎஸ்கள், ஐஏஎஸ்கள், ஐஎஃப்எஸ்கள், நீதித்துறைகள் இது போன்ற விஷயங்களிலும் நாம் அந்த இடத்திற்கும் இஸ்லாமிய சமூகம் சென்றார். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அடுத்து வரக்கூடிய ஜுமாவில் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றேன். கண்ணியமானவர்களே, ஒற்றுமைப்பட வேண்டும் எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ மனசகரப்படுறோமோ அல்லாஹ்வுடைய துவா கேளுங்க. யா அல்லாஹ், என் சமூகம் இப்படி பிரிஞ்சு கிடக்குது, என் சமூகம் இப்படி சின்னாமனமாக சிறுகெடுக்க, யா அல்லாஹ் நீ எப்படி அதாவது அந்த மக்களுடைய உள்ளங்களை நீ உண்டு சரியா அல்லாஹ். இந்த இஸ்லாத்திலே இந்தியாவிலே இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பை விட்டு, ஏன்னு சொன்னால் இது போன்ற எத்தனையோ இயக்கங்கள் 1000 பேர் வந்தான் மதுரையில், வெறும் 313 பேர் 2 கலையா
என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உதவி. அதே போல் 1 லட்சம் ஆட்சியில் 10,000 சஹாபாக்கள் போனாங்க. 1,02,00,000 மேல் உள்ள எதிர்ப்படை வீழ்த்தினாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி. நாமும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வஅதஸிமு பில்லாஹ் ஒற்றுமையோடு ஒற்றுமையின் கைட்டை பற்றி பிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலத்திலும் இன்று இருக்கின்றது இல்லையோ இன்னும் சில வருடங்களிலே இத்தகைய மாற்றம் நிகழும். இப்பொழுது ஒவ்வொருவரும் பூத்தியை தேர்தலில் பூத்தி ஐக்கியம் குணமாக்க அங்கே 10 கட்சிக்காரன் வந்துருப்பான். அத்தனை பேர் நம்ம வந்துருக்காங்க. என்ன காரணம்? வேணாம் கேட்க முடியும்னு சொன்னால் அவர் சார்ந்த கட்சிக்கும் குற்றம் கொடுக்கிறார்களே. உங்கள் உள்ளத்தில் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்று வருகின்றோடு ஒரே மாதிரி பின்பற்றுங்கள். அல்லாஹ் இந்த இஸ்லாம் சமுதாயத்தை கியாமத்து நாள் வரைக்கும் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சம்பந்தமான மதரசாக்கள் நோன்பு முடிந்து ஆரம்பமாகிவிட்டது. ஒவ்வொரு பிள்ளையுடைய மார்க்க கல்விக்கும் குர்ஆன் சம்பந்தமான அந்த மக்தபு மதரசா மிகவும் முக்கியமானது. அதனுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ளாதன் காரணமாக முறையான மார்க்க கல்வி அந்த குழந்தைகளுக்கு புகட்டப்படாதன் காரணமாகத்தான் இந்த குழந்தைகள் சில தவறான செயல்கள் போய்விடுகின்றார்கள். ஆகையால் பெற்றோராகி நீங்கள் நோன்பு முடித்து மாதம் ஆரம்பிச்சு உங்கள் பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு நேரத்தோடு அனுப்புவோமோ அந்த மாதிரி மக்தபு மதரசாக்களுக்கு நேரத்தோடு அனுப்புங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து நல்ல மார்க்க அறிவுள்ள ஞானம் உள்ளவராக அல்லாஹ் ஆக்குவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த உள்ள ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.